1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருத்தர் வேகமாய் வாசிங்க. அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவது இல்லை. எல்லாம் நான் சொல்ற வார்த்தை சொல்ல பார்க்கலாம். நான் தோய்ந்து போவது இல்லை. தோய்ந்து போவதுன்னா ஒடுங்கி போவது, குறுகி போவது, வெட்கப்படுவது, நாணம் அடைவது, நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். என்னப்பா நல்லா இருந்தா என்ன உடம்பு இப்படி ஆச்சுன்னு, எலும்பு குடும்பம் ஆயிட்டியே, என்னப்பா அப்படி மெலிஞ்சிட்ட அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தோய்ந்து போகிற ஒரு வார்த்தை பைபிளில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் இனி தோய்ந்து போவது இல்லை. நீங்கள் உங்களை நீங்களே பார்த்து சொல்லணும், நான் இனிமேல் தோய்ந்து போவது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாரு. ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தை தான் அவன் வாழ்க்கை. நீ பேசுகிற வார்த்தை தான் உனக்கு தீர்காயுசு, மரணம். நீ எதை பேசுகிறையோ அதுவே உன் வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு. நான் நிறைய டைம் யோசிப்பேன். சில நேரங்களில் நான் கூட தடுமாறுறது, பலவீனப்படுறது, சாதாரண மனுஷன் தானே, எனக்கும் சில பலவீனங்கள் இதெல்லாம் அப்படி வந்து போகும்போது யோசிப்பேன். அதை தாண்டி நான் நிற்கிறது எப்படி நிற்கிறேன் அப்படின்னா, ஒரு கரண்ட்டில் ஒரு சம்பவத்தை எனக்கு செய்கிறார். அது என்னன்னா, தொடர்ந்து அவருடைய ஊழியம் செய்கிற ஒரு இரக்கத்தை எனக்கு தந்திருக்கிறார். தூங்கி எழுந்த நாளைக்கு பாரு, ஞாயிற்றுக்கிழமை 3 இடங்களில் ஊழியம் இருக்கிறது. ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்குமான்னு பாருங்கள். ஒரு இடம் போய் இன்னொரு இடம் போய் இன்னொரு இடம் போய் நைட்டு வந்து சேரத்துக்கு அவ்வளோ டைம் ஆகும். இப்படி ஒரு நாளும் ஒரு ஊழியம் இருப்பதுனால, தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை நான் பேசுவதனாலும் எனக்குள்ளவே ஒரு வல்லமை, எனக்குள்ளவே ஒரு ஆளுமை இருக்கிறது. அதனால் எந்த தவறான யோசனைகளோ, பாவங்களோ, பலவீனங்களோ, அகாலமோ என்னை மேற்கொள்வது இல்லை. அதுக்கு காரணம் இயேசுவோடு நடக்கிற ஒரு நடை. அதில் எனக்கு குறை இல்லையா, குற்றம் இல்லையா? நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை கூர்ந்து அப்படி ஜூம் பண்ணின்னு கிட்ட போயிட்டீங்கன்னா, எல்லா மனுஷனும் மாயை. எந்த மனுஷனும் இங்கே இயேசுவுக்கு நிகராய் ஈடாக யாருமே கிடையாது. ஏன்னா இவர் இப்படி இருப்பார்னு பார்த்தா, என்ன இப்படி கோவக்காரராகிறாரு, இவர் என்ன அப்படி பேசுகிறாரு, இவர் என்ன அப்படி இருக்கிறாரு, இப்படிங்கிறாரு. ஒசேமா பின் லேடன் வந்து பாகிஸ்தானில் தான் மறைஞ்சிருக்கிறாருன்னு தீர்க்க தரிசனமாய் சொல்லி 3 வாரத்துக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து அவங்கள ஷூட் பண்ணி தூக்கின்னு போதாண்டால. அதை வந்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு ஊழியக்காரர் இங்கே வேலூரில் நம்ம இருக்கிற ஓட்டேரியில் இருக்கிறார், பாகாயத்தில். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம். அப்போ தான் நம்ம ஸ்கூலில் நம்ம 2வது சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை கூட்டம் நடத்துவோம் அந்த இடத்துல. அப்போ அங்கே அந்த சிஸ்டருங்க சொல்கிறாங்க, பிரதர் அந்த ஆள் சொல்லி இதுவரையும் ஒரு வார்த்தை கூட தவறுனதே இல்லை, அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி அந்த ஆள். எனக்கு ஆச்சரியம். அப்படின்னா ஏன் சிஸ்டர் நீங்கள் அங்கே போகலண்ணா? வேணா நான் போக மாட்டேன். ஏன்னா அந்த ஆள் அந்த பொண்ணு வயசில் இருக்கிற ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கினாரு. அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி. ஒரு குறை, மனைவியை விட்டு ஒரு மகள் வயசில் இருக்கிற ஒரு மகளோட ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு ஒரு குழந்தை வந்துட்டு, அது ஒரு நாத்தமாயிடுச்சு இல்லை, ஒரு கரைப்பட்டார் இல்லை. ஆனால் அழைத்த அழைப்பும் பெற்ற கிருபைகளும் மாறாதவைகள் தான். அதே நேரத்தில் அவர் வந்து தலை கிள்ளிடும், அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது. பாருங்கள், அவ்வளோ பேர் ஊழியக்காரங்க இருந்திருக்கிறாரு. அட்ரஸ் நமக்கு என்ன தெரியுத பற்றியா? போய் நின்னா A to Z வரைக்கும் ஏன் தடுக்குது, ஏன் நடக்கலை, ஏன் பிரச்சனை, ஏன் உனக்கு இப்படி இருக்குது சொல்லுவார். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்று வரல. வரங்கள் என்பது ஒரு வல்லமை, கர்த்தர் கொடுக்கிற ஒரு வெகுமதி, கிஃப்ட். அது கிருபை வரங்கள். அது கிருபையாய் தருவது. நம்ம எந்த ஒரு விலைக்கரையும் கிடையாது. அதனால் சில நேரங்கள் அது செயல்படும், சில நேரங்களில் அது செயல்படாது. எனக்கு கூட ஒரு சகோதரி வந்து ஒரு நகம் ஒன்று தொலைஞ்சிச்சு, எங்களுக்கு இதை பார்த்து சொல்லுங்க ஏன்னா, கண்ணு முன்னே எனக்கு தெரியுது, பயன்ட்டு நான் பீரோவில் இந்த இடத்துல இந்த பீரோலேருந்து இப்போ சேலை தூக்கும்போது இன்னொரு பீரோவில் வச்சிங்கல்ல, பெட்ரூமில் வச்சிங்கல்ல, ஹால்லேருந்து
அதுலேருந்து அந்த சவரம் 15 சவரம் நகை எடுத்துமா அங்கே வச்சுக்கிறீங்க இருக்கு பாருங்கன்னா, உடனே போய் பார்த்தாங்க இருக்குது, அல்லேலூயான்னு குதிக்கிறாங்க. உடனே எங்கெங்கெல்லாம் நகை இல்லையோ பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு அங்கே பாகாயத்தில், வாங்கன்னு அங்கேருந்து பிரதர் நகையில் எனக்கு தலை வச்சுன்னு போடுது. எனக்கு இது ஒன்றும் தெரியல, அந்த அம்மாவுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. அதுக்காக நான் அது சொல்கிற ஆளும் கிடையாது. நான் சொன்னேன், நான் ஏறு உழறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் இல்லை அப்படின்னு ஆமோஸ் சொல்கிறாருல்ல. நான் தீர்க்க தரிசனம், நான் வெளிப்பாடு சொல்கிறவன் இல்லை, ஏறு உழுகிறவன் விவசாயின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையே சொன்னேன் நான். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். ஏன் நடக்கும்? தோய்ந்து போகிற நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு நெருக்கம், பாடு, இதெல்லாம் வரும். குறிப்பாய் சொல்ற மாதிரி யாத்திராகும் 18:18 சொல்லுது, மோசேயின் மாமா சொல்லுகிறார், இது உமக்கு மிகுந்த பாரமா இருக்கிறது, நீ ஒண்டியாய் செய்தா சோர்ந்து போயிடுவ, தோய்ந்து போயிடுவேன்னு சொல்ற. அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை திட்டமிடாமல் செய்வது, யோசிக்காமல் செய்வது, தன் சொந்த ஞானத்தில் செய்வது, ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லையான்ற உணர்வு கூட நீங்க கேட்காம நீங்களா உங்க விருப்பத்தை போய் செய்ய தொடங்கும் போது அங்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் உண்டாகிறது. அப்போ மோசேயின் மாமா எத்ரோ சொல்றாரு, நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், 1000 பேருக்கு ஒரு தலைவர், 100 பேருக்கு ஒரு தலைவர், 50 பேருக்கு ஒரு தலைவர், 10 பேருக்கு ஒரு தலைவர் ஏற்படுத்தி பாரங்களை உங்ககிட்ட இருக்கிற அந்த வல்லமையை அவகிட்ட ஷேர் பண்ணு அப்படி சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வழி நடத்துதல் உண்டாக்குறார். அந்த திட்டம் தான் ஆந்திராவில் அந்த நாயுடு ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னாடி, இந்த ரெட்டி, அவர் செயல்படுத்தி இருந்தார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கூட தோய்ந்து போவதற்கு நிறைய பனி சுவைகள், நிறைய விதமான ஒரு கஷ்டம், நெருக்கம், கடன் பிரச்சனை, சில பிரச்சனைங்க வெளியே சொல்லாமல் அப்படியே தோய்ந்து போவது, அந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் இன்னொரு தோய்வு இருக்குதான், பலவீனம் இருக்குது. அது என்ன தெரியுமா? 57ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசித்துருங்க பார்க்கலாம். 57:6. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், பாரு, கண்ணி வைத்திருக்கிறார்கள். கண்ணின்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, அந்த மாந்திரீகங்கள், மந்திரவாதங்கள், இந்த அசுத்த ஆவிகளை ஏவுவது, இது நல்ல ஒரு சொல்ற காரியம். இதுல சில மந்திரவாதிகள்லாம், அந்த மந்திரவாதிகளே மிஞ்சிற பாஸ்டருங்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஸ்கூலில் சிஸ்டருங்களுக்கு உங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இருக்குதுன்ட்டு ஒரு சென்னையிலேருந்து 2 பாஸ்டருங்க வராங்க பிரதர்னா. எனக்கு ஆச்சரியமா, நம்ம இவ்வளோ ஜோமான்ற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இந்த பாஸ்டருங்க என்ன தான் எடுத்துடுறாங்க, எங்கேருந்து எடுத்துடுறாங்க பார்த்துடலாம் அப்படின்ட்டு என்னையும் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. பிரதர் இங்கே ஊழியெல்லாம் பண்ணுறாரு, இவரும் இப்படி அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க ஐயா ஜோம் பண்ணிட்டு எடுங்கண்ணா. பலபலபான்னு சுற்றுறாங்க, ஸ்கூலில் சுற்றி வராங்க. நானும் இவங்கள விடவே இல்லை, இவங்க பக்கத்துலேயே சுற்றிருந்தேன் பாரு. இப்போ தான் இவங்க வேண்டாம் வெளிச்சம் நல்லா தெரியுது. இவங்களாம் ஒரு உருண்டையை தூக்கின்னு வந்துடுறாங்க. இது பண்ண இவங்க பக்கத்துலேயே இருக்குவா, இது எடுத்துன்னு போய் தூக்க போட்டு தூக்கித பாரு, ஆண்டவர் வெளிப்படுத்தாரு சொல்லத்துக்கு முடியல அவங்களால. கடைசியில் எல்லாரும் ஆஃபீஸ் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் ஆவியான ஒரு ஜெபம் பண்ண சொல்கிறாருண்ணா. சரி நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆண்டவரே வெளிப்படுத்துங்கன்றேன். ஒன்று எனக்கும் வெளிப்படலை. அவங்க திடீர்னு இந்த பாத்ரூம் போயிட்டாரேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போனாங்க. போயிட்டு நான் அந்த டைமில் தான் கொஞ்சம் கேப் விட்டேன். திடான்னு பின்னாடி போய் கிரவுண்டு ஒன்று, அந்த வேன் ஷெட் இருக்குது, அது மேலே ஒன்று தூக்கி போட்டு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார், அந்த வேன் ஷெட்டு மேலே இருக்குது. எனக்கு வந்தது கோவம். எதுக்கும் இந்த பேக்குங்கெல்லாம் செக் பண்ண நல்லா இருக்கும் சிஸ்டர்னா. ஐயோ ஆண்டவர் ஊழியக்காரங்க பிரதர், இவங்க ஃப்ராடுங்க அப்படியே சொன்ன முகத்துக்கு முகமா. இவ்வளோ நேரம் வெளிப்பட்டாது ஆண்டவர் இப்படி தான் பிட்டு பிட்டா சொல்லுவாரா? யோசித்து பாருங்க. இது ஏதோ மாயமாலமாக தெரியுது எனக்கு. சொல்லி அதோட அந்த ஆளுங்களை ₹1 கொடுக்காதீங்க, அமுச்சு விடுங்க. இந்த ஆள் ஒன்றும் இல்லை, இவங்கள செட் பண்ணி அழுகி போன இந்த எலுமிச்சம்பழம் அது மேலே இது அது தடவி எத்தினது தான். இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஜூஸும் இந்த அழுகி போன எலுமிச்சம்பழமா இல்லைன்னா இப்போவே நான் அந்த ஜூஸ் போட்டு எதிர குடிக்கிட்டான்னு கேட்டேன். யாரை ஏமாத்துற, என்ன பண்ணிக்கிற, இந்த மாதிரிலாம் சொல்லி இன்னொருத்தரை பயங்காட்டுற வேலை வேணாம். ஒருத்தர் இங்கே வந்தார், நம்ம இடத்துலேயே ஒருத்தர் வந்தார். இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே இங்கே ஆற்காடுக்கு வந்தார்.
வந்துட்டு இந்த பீரோவில் தான் இருக்குது. அந்த அம்மா சொன்னாங்க எடுங்க ஏன்றாங்க. இந்த ஜெயராஜா வந்து இதுவரையும் காட்டல, நீ வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறியா, இதை எடுத்து கொடுங்கண்ணா. அது எடுக்கணும்னா ஒரு வல்லம் வேணும். அப்போ மட்டும் வல்லம் இல்லாத நீ இங்கே வர தெளிவாக கேட்டாங்க அந்த அம்மா, மணிமேகலை சிஸ்டர். அப்படியே அலண்டுட்டாங்க. அந்த மாதிரி தெளிவாகவும் இருக்கணும் நம்ம. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாரு, கண்ணுக்கு தெரியாத சில கண்ணிகள் ஆபத்துகள் இருப்பது உண்மை. அசுத்த ஆவிகளை ஏவ முடியும். மாந்திரீகங்களை தகடுகளில் எழுதி வைத்து உங்கள் எல்லைகளில் கொண்டு வந்து தீட்டான பொருளை வைத்து ஜெபிக்காத, உபவாசம் இல்லாத, வல்லமை இல்லாத, ரட்சிப்பில் இல்லாத ஏதோ ஒரு பாவத்தில் கட்டப்பட்டவங்களை அது அனாவசியமாக சாதாரணமாக ஜெயிக்கும். ஆனால் ஜெபிக்கிறவனை, அபிஷேகம் பெற்றவனை ஒரு சின்ன மயிரை கூட அதை அசைக்க முடியாது. அதுதான் மந்திரத்துக்கு இருக்கிற வல்லமையே. அதனால் நீங்க சொல்லணும், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற எந்த பிசாசை விட, எந்த வல்லமை விட எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். மந்திரவாதம் பலிக்காது. என்னாக 23:23 சொல்லி இருக்கிறார், குறி சொல்லுதல் பலிக்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. ஏசாயா 54:17 எழுதி இருக்கிறது. அவங்க யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எரேமியா 1:19 சொல்லி இருக்கிறது. அவங்க என்னதான் யுத்தம் பண்ணாலும் உனக்கு ஒரு வெண்கல அலங்கம், பாதுகாப்பு கவசம் வைப்பேன். எரேமியா 15:19-20 சொல்லி இருக்கிறார். இப்படி நீங்க வசனத்தை சொல்ல சொல்ல இயேசுவின் நாமத்துல சொல்ற மந்திரம் ஒன்னும் பலிக்காது. அதனால நீங்க தோய்ந்து போவதில்லை. ஒருவேளை அப்படி மந்திரம் பண்ணா வெட்டவன், அதான் அந்த வசனம் முடியுது பாரு, பள்ளம் வெட்டினவன் தானே அதில் விழுவானா, குழியை அடைக்கிறவனை எடுக்கிறவனை பாம்பு கடிக்கும்னு எழுதி இருக்கிறது. அதனால நீங்க தைரியமா ஒரு வார்த்தை சொல்லணும், நான் கர்த்தருடைய பிள்ளை. யோவான் 1:12 சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ரோமர் 8:14 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். உனக்கு எதனா பலிக்குதுன்னா உன் ஜெப குறைவு, பலிக்குதுன்னா உன் பரிசுத்த குறைவு, பலிக்குதுன்னா உன் உபவாசம் இல்லை, ஏதோ ஒரு தடை வருது, பிரச்சனை வருது, சோறு வருது. எனக்கு கூட தான் வருது. வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஊழியம் பண்ணுறேன், அதனால சோர்வு இல்லாமல் ஓடுறேன். இவ்வளோதான் வித்தியம். உன்ன மாதிரி நானும் ஜெபிக்காமல் உட்காந்துட்டேன்னா எங்க இருக்கிற ஆவியெல்லாம் என்ன கூட வந்து மேற்கொள்ளும். ஒரே ரகசியம்தான், நீ தோய்ந்து போவதில்லை. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி பரியந்தம் நடத்துவார், என் வலது கரம் பிடித்து எனக்கு துணை நிற்பார். அந்த விசுவாசம், தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் நீ தோய்ந்து போவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. யோவேல் 2:26-27 சொல்லுது, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதே இந்த எரேமியா 31:14 சொல்லுது, நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி அடைவார்கள். அதனால நீங்க தோய்ந்து போவதில்லை. ஆமென். கடைசியில 88:9 துக்கத்தினால் என் கண் தோய்ந்து துக்கம், பலதரப்பட்ட துக்கம், கடனினால துக்கம், பிள்ளைங்களை குறித்த துக்கம், வியாதியை குறித்த துக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை குறித்த துக்கம், எதிர்காலம் தெரியல துக்கம். பயப்படாத, நான் பேசுற இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீ அழுது புலம்புவ, உன் டைம் வரும், உன் நேரம் வரும். பிரசங்கி 3:11 சொல்லுது, அந்தந்த காலத்துக்கு ஒரு நேரம் இருக்கிறது. யோபு 42:2 சொல்லுது, சகலத்தையும் செய்து வச்சிருக்கிறாரா உனக்கு, ஒரு டைம்ல முடியும். ஆமோஸ்ல 2 அந்த ஆபகுக்குல தான் இருக்குது, 2:3 பாருங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது. தாமதித்தாலும் நீ காத்துரு, உன் டைம்ல எல்லாம் முடியும், உன் டைம்ல எல்லாம். 2:3 ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார்ல. உனக்கென்று சில பாடுகள் இருக்குது, இடுக்கமான வாசல் இருக்கும், நெருக்கம் தான். கிறிஸ்துவம் என்பது பாடுதான், உபத்திரவம் தான். ஆனால் ஜெயிச்சுக்கினே இருப்போம். இதோ அவர் வரப்போகிறார். ரகசிய வருகை ரெடியா இருக்குது. சிப்பு ரெடி ஆயிடுச்சு. அமெரிக்கா தேசத்துல எல்லாம் அங்கங்க பிரைவேட் கம்பெனில எல்லாம் சிப்பு போடுறாங்க. இன்னொரு ஆட்சி வந்து, ட்ரம்ப் போய் இன்னொரு ஆள் வந்து எல்லாம் போடுங்கடான்னா போட்டுதான் ஆகணும்.
சிப்பு போட்ட நீ பிசாசு அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள போயிட்டேன்னு அர்த்தம். போடல, ரகசிய வருகையில் நீ காணப்படல, இங்க கைவிடப்பட்டேன்னு அர்த்தம். ஒரே சந்தர்ப்பம், இயேசுவுக்காய் ரத்த சாட்சியா மறிக்கணும். இல்லைன்னா ஒரு அசையில கூட நீ இந்த உலகத்திலிருந்து பிசாசிலிருந்து மீள முடியாது. அந்த நாட்கள் இருக்கிறோம். இந்த காலத்துல பெருந்தீனியினாலும் லௌகீக கவலையினாலும் கவலைப்படாதேன்னு சொல்லுது. ஏன்னா இதை ஜெபிக்கிறேன் தெரியுமா? ஏன்னா அப்படியெல்லாம் என்னுடைய காணிக்கைகள் எல்லாம் ஊரா போய் உபவாசம் இருந்த சோறு போட்டு இப்படியெல்லாம் திறப்பில் நின்று உனக்காகவும் வீட்டுக்காகவும் பட்டணத்துக்காக கிராமத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றேன் தெரியுமா? ஒரு நாள்ல இயேசுவே எனக்கு தெரியாது, இயேசுவே எனக்கு யாரும் சொல்லலைன்னு சொன்னா அப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஜெயராஜின் ஒரு மனுஷனை, ஒரு மகனை நான் தான் அனுப்பிச்சேன். உன் கிராமத்துல சுவிசேஷம் அறிவிக்க நான் தான் அவனை அனுப்பினேன். அப்போ நான் அந்த மகனோட நான் தான் வந்தேன் உன் கிராமத்துக்குன்னு சொல்லுவார். அதனாலதான் எனக்கு தெரிந்தபடி அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறேன். நீங்க தெரியுமா, எனக்கு நான் வீடு கட்டினா ஒரே ஒரு வருஷம் காணிக்கு சேர்த்து எடுத்துன்னு வந்து இங்க நிறுத்தினா இந்த பில்டிங் நான் ஒரு கண்ணை தரத்துல கட்ட முடியும். ஆனா அவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நடக்கிறதுனா இன்னைக்கும் பாடுதான், இன்னைக்கும் உபத்திரவம் தான், இன்னைக்கும் அந்தந்த காரியத்துக்கு மட்டும்தான் செலவிடப்பட முடியும். ஏன்னா நான் அவருக்கு கணக்கு சொல்றவனா இருக்கிறேன். இதனாலதான் நான் தோய்ந்து போகல. நீங்க தோய்ந்து போக மாட்டீங்கன்னு இந்த மாதம் முதல் மாதத்துல இந்த முதல் தேதியில நவம்பர் மாதத்துல உங்களை பார்த்து சொல்ற இந்த வருஷம் இந்த முடிகிற இந்த மாதத்துல வந்துட்டோம். 2025 தொடங்கணும், முடிக்க போறோம். ஒரே ஒரு காரியத்தை நீங்க வாயில பேசுங்க, நான் தோய்ந்து போவதில்லை, என் பிரச்சனைகள் என்ன தோய்ந்து விட போவதில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைப்பார். அக்கினி சோலையே ஆனாலும் என் கூட வருவார், சிங்க கெபியே ஆனாலும் அந்த சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டுவார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் என்னை சுகமாக்க வல்லமை உள்ளவர். நீ வாய் நிறைய பேசுங்க, அதை விட்டு தோல்வியே பேசக்கூடாது. எனக்கு அது பண்ணுது இதை பண்ணுது அதை விட்டு எதிர்த்து பேசு, அவன் ஓடுவான்னு சொல்லுது. தோய்ந்து போவது இல்லை, நீங்க தோய்ந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே லாஸ்ட் ஒரு டைம் வாசித்து முடிச்சிடலாம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சி, அதாவது உச்சின்னு என்ன? மலை அனுபவம், ஜெப அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம். ஜெபிக்கிற அளவு தான் ஒரு மனுஷனுக்கு ஹைட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு லெவல். எவ்வளவுக்கு எவ்வளோ ஜெபிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ பிரகாசிப்பாங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் தூரத்தில் இங்கேருந்து சோளிங்கர்ல ஒரு லைட் தெரியுது இல்லை, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலேருந்து ஒரு ரைட்டு. நம்ம சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சுன்னு தெரியுது இல்லை, இப்போ நம்ம சர்ச்சு தெரியும் இல்லை, அந்த மாதிரி ஹைட்டாக இருக்குதெல்லாம் தெரியுதா இல்லையா? உனக்குள்ள ஏசு இருந்தா நீ ஒரு மூளையில் இருந்தால் கூட தெரியும். கெபியில் தூக்கி போடுறாங்க, அந்த அவனோடு இருந்தார். அவனை தூக்கி ஏற்ற போத்திபாரின் வீட்டில் அடிமையாக விடுறாங்க, அங்கேயும் இருந்தார். பண்ணாத பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சிறைசாலில் போடுறாங்க, அங்கேயும் இருந்தார். அங்கிருந்து அவன் கம்பீரமாய் வந்தான். அவன் ஒடுங்கிடுவான்னு பார்த்தாங்க, அவன் ஒடுங்கி போவதில்லை, அவன் தோயவே இல்லை. யோசேப்பின் அனுபவம் அது. அதனால உங்க வாழ்க்கையில தோல்வி வராது, பிரச்சனை வரும், போராட்டம்லாம் வரும். நீங்க அதை பார்த்து நீங்க நிக்கணும். ஓடுற வரைக்கும் ஒரு நாய் துரத்துது, திரும்பி நில், ஒரு கல் எடுத்து பார்த்தா அந்த நாய் ஓடும், நம்ம துரத்தலாம். அதை இதான் ஃபார்முலா. அதனால நல்ல வார்த்தைகளை பேசுங்க, இனி அவர்கள் தோய்ந்து போவதில்லை. பாஸ்து முடிச்சிரு. அவர்கள் வந்து ஜெபம் பண்றவங்களுடைய அனுபவம் கர்த்தர் அருளும் கோதுமை வசனத்துக்கு அடையாளம், நல்ல ஆகாரத்துக்கு அடையாளம், நல்ல ஒரு செழிப்புக்கு அடையாளம், முக கலைக்கு அடையாளம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல கனி கொடுக்கிறதுக்கு அடையாளம், எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம், நல்ல சமையல்கள்லாம் நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய், இன்னும் விலையேற பெற்ற ஒளிவை எண்ணெல்லாம் யூஸ் பண்ண எவ்வளோ நல்லா இருக்குது நம்ம உடம்பு. நம்ம எல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறது இல்லை, நம்ம ஒரு ஆயில்களை போட்டு இது பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஆட்டுக்குட்டி கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய ஓடி வருவார்கள். ஆட்டுக்குட்டி கன்றுக்குட்டினா செழிப்புக்கு அடையாளம், நல்ல பொருளாதாரத்துக்கு அடையாளம். இன்னைக்கு பணம் எப்படியோ தங்கம் எப்படியோ, அந்த காலத்தில் ஆடு மாடுகள் தான் செல்வ செழிப்பு. அடுத்தது ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். தண்ணீர் ஓரமா இருக்கிற அந்த செடி கொடியில பாரு, ஏறி ரொம்பிச்சு
திரும்புகிற இடம்லாம் அப்படி செழிப்பாகுது, பச்சையாக இருக்குது. எங்காவது வெயில் காஞ்சா கூட அந்த உஷ்ணம் தெரியுதை பற்றியா? ஏன்னா நல்ல செழிப்பாக இருக்குது இல்லை? அந்த மாதிரி உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நீர் அடையாளம். அவர் நிரப்ப நிரப்ப உங்களுக்குள்ள செழிப்பு இருக்கும். வனாந்தரம் தான், உதவாததான், அவாந்தரம் தான், ஆறுகள் உண்டாகும். பரிசுத்த ஆவி அங்கே பாய்வார். அதனால தான் மனுஷீகத்தில் 2 லெவல் இருக்குது, ஊழியத்தில் 2 லெவல் இருக்குது. ஒன்று ஆண்டவரோடு ஆவியானவரில் நடத்துகிற ஊழியம், ஒன்று மாம்சத்தில் ஒரு டியூட்டி மாதிரி பண்ணுற ஊழியம் இருக்குது இல்லை, அந்த ஸ்தாபனங்கள் வழியில் பண்ணுறது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கணக்கு ஒன்று இருக்குது. அவன் கையில் ஒன்று கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு ஒரு கணக்கு கேட்க போகிறார். அன்னைக்கு தான் தெரியும் யார் யார் என்னென்ன. ஆத்துமா ரட்சிப்புல நடத்தாததெல்லாம் ஊழியமே கிடையாது. அதனால தான் நம்முடைய இலக்கு ஊழியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நவம்பர் மாதத்தில் 1 தேதியில் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ தோய்ந்து போவதில்லை, நீ தோய்ந்து போவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் சொன்னது தான். அவர் வார்த்தை இந்த வானம் பூமி கூட மாறும், அந்த வார்த்தை மாறாது. நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் உள்ளது. இந்த வார்த்தை அந்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. அதனால நீ தோய்ந்து போவதில்லை. அப்படி எல்லாரும் சொல்லி கேளுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.